ஹே கைஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். என் பேர் ராஜ். நீங்கள் பார்க்குறது கேம்கியூ தமிழ் டெக் சேனல். போன வாரம் நான் வீடியோ போஸ்ட் பண்ணல, ஏன்னா கொஞ்சம் சில பர்சனல் இஷ்யூஸ்னால போஸ்ட் பண்ண முடியல. ஸோ அதனால் இந்த வாரம் கேம்கியூ தமிழ் டெக் சேனலில் எபிசோட் 10 உங்களுக்கு இன்னும் 5 இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் வச்சிருக்கேன். ஸோ 5 வித்தியாசமான டாப்பிக்காக இருக்க போகுது. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா வீடியோ கண்டினியூ பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். மறக்காம அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஃபியூச்சர் ஹேஷ்டாக் எபிசோட்ஸும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ வாங்க இன்னைக்குள்ள வீடியோ பார்க்கலாம். இன்னைக்குள்ள ஃபர்ஸ்ட் டெக் நியூஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்தியா பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ரீசெண்டாக இந்தியாவுக்கும் சைனாக்கும் ஒரு போர் மாதிரி நடந்துகிட்டு இருக்கு இப்போ. ஸோ இப்போ நீங்கள் நிறைய நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. ரொம்ப இஷ்யூஸ் இருக்குது இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த நேரத்தில் நீங்கள் பார்க்கலாம், முக்கால்வாசி ஆப்ஸ் இந்தியாவில் முக்கால்வாசி ஆப்ஸ் சைனாக்கிட்டேருந்து தான் வருது. ஸோ நீங்கள் உங்கள் ஃபோன் ஆண்ட்ராய்ட் ஃபோன்னாலே 90% எல்லாமே சைனாலேருந்து தான் வருது ஆப்ஸ்லாம். ஸோ இப்போ இந்த இஷ்யூ நடக்கிறப்ப இந்தியா கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, புதுசாக 59 ஆப்ஸை பேன் பண்ணியிருக்காங்க, சைனா ஆப்ஸ். ஸோ இதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, சைனா கவர்மெண்ட் இந்த டேட்டாலாம் அவங்களோட சர்வரில் ஸ்டாப் பண்ணுறாங்கன்னு சொல்லி இந்தியா கவர்மெண்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது எவ்வளோ உண்மைன்னு தெரியல, பட் இப்போதைக்கு இது ஒரு நியூஸ்னு சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு. இதில் அடுத்தது என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, ரொம்ப ஃபேமஸான ஆப்ஸ் எல்லாத்தையும் பிளாக் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்தியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிக்டாக்னு சொல்லி ஒரு ஆப் இருக்குது, சைனா டெவலப் பண்ண ஆப். டிக்டாக் இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆப். அது நீங்கள் பார்க்கலாம், யங்ஸ்டர்ஸ் முக்கால்வாசி யங்ஸ்டர்ஸ் ஆல்மோஸ்ட் 85% யங்ஸ்டர்ஸ் எல்லாமே டிக்டாக் தான் பாய்க்கிறாங்க. இப்போதைக்கு டிக்டாக் இந்தியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ வரைக்கும் அவங்க டிக்டாக் கம்பெனி சைனா கவர்மெண்ட்க்கு எந்த டேட்டாவும் ஷேர் பண்ணல, எந்த டேட்டாவும் ஸ்டாப் பண்ணல சைனா சர்வரில். ஸோ ஏன்னா அவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க யூசரோட ப்ரைவசிக்கும் செக்யூரிட்டிக்கும். இது எவ்வளோ நாள் டிக்டாக் பிளாக் பண்ணி வைப்பாங்கன்னு நமக்கு ஒன்றும் தெரியல, பட் கண்டிப்பாக நான் நினைக்கிறேன் கூடி சீக்கிரம் திருப்பி வரத்துக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. அதே நேரத்தில் இன்னொரு ஆப்பும் பிளாக் பண்ணியிருக்காங்க, ரொம்ப ஃபேமஸான ஆப் ஷேரிங். ஸோ நீங்கள் பார்க்கலாம், எந்த ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் வாங்கினாலும் ஃபர்ஸ்ட் ஆப் அவங்க இன்ஸ்டால் பண்ணுறது ஷேரிங். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு ஆப். எஸ்பெஷலி நீங்கள் யாராச்சும் கூட ஃபைல்ஸ் ஷேர் பண்ண போகிறீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆப்பும் சைனா ஆப் தான். ஸோ இதுவும் பிளாக் பண்ணிட்டாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் இருக்குது, இங்கே லிஸ்ட்டில் நீங்கள் பார்க்கலாம், எல்லா 59 ஆப்ஸும் அவங்க பிளாக் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்ப்போம் அடுத்து என்ன நடக்குதுன்னு ஹேஷ்டாக் எபிசோடில் அப்படி பண்ணுவேன். ஸோ வாங்க நம்ம அடுத்த நியூஸை பார்க்கலாம். கைஸ், இந்த வாரத்தோட செகண்ட் டெக் நியூஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கூகுள் பற்றி பார்க்க போகிறோம். கூகுள் எவ்ரி டைம் அவங்க தான் முத நிறைய ஃபீச்சர்ஸ் அவங்க லான்ச் பண்ணுவாங்க, எந்த ஸ்மார்ட் ஃபோனுக்காக இருந்தாலும். பட் இந்த ஒரு ஃபீச்சர் ஆப்பிள் முதல் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னதுன்னா, நீங்கள் ஆப்பிள் ஐஃபோன் வச்சிருந்தா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும், ஏர்ட்ராப்னு சொல்லிட்டு ஒரு ஃபீச்சர் இருக்குது. ஸோ இந்த ஏர்ட்ராப் மூலிமா நீங்கள் உங்கள் டேட்டாலாம் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். நீங்கள் இப்போ நீங்கள் மேக் யூசர் இருந்தீங்கன்னா உங்கள் ஐஃபோன்லேருந்து உங்கள் மேக் ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ எல்லாமே உங்கள் நியர்பை டிவைசஸ் கூட எஸ்லாங் அவங்க ஐஃபோன் இருந்துச்சுன்னா நீங்கள் எல்லாம் ஷேர் பண்ணிக்கலாம் உங்கள் ஃபைல்ஸ்லாம். இப்போது அதே ஃபீச்சர் இப்போ கூகுள் டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஃபீச்சர் பேர் என்னன்னா, நியர்பை ஷேர்னு சொல்லிட்டு அந்த ஃபீச்சர் லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு இது இன்னும் பேட்டா டெஸ்டிங்கில் தான் இருக்குது. ஸோ சில ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு மட்டும் தான் இருக்குது, ரொம்ப ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு இல்லை. ஸோ அவங்க ரிவீல் பண்ணல எந்தெந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணது இப்போ இருக்கும். பட் கண்டிப்பாக ஃபியூச்சரில் எல்லா ஸ்மார்ட் ஃபோனுக்கும் ரோல் அவுட் பண்ணுறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. அதே நேரத்தில் இந்த நியர்பை ஷேர் ஆல்ரெடி க்ரோம் கேனரி பில்லில் ஆல்ரெடி டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதில் நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, கூட சீக்கிரமே நீங்கள் உங்களோட க்ரோம் ப்ரௌசரில் நீங்கள் ஃபைல் ஷேர் பண்ணிக்கலாம், அண்ட் ஆல்சோ உங்களோட ஆண்ட்ராய்ட் டிவைஸஸும் ஷேர் பண்ணிக்கலாம். எஸ்பெஷலி நீங்கள் க்ரோம் புக் வச்சுருந்தீங்கன்னா ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். மேக் புக் மாதிரியே நீங்கள் ஃபைல்லாம் ஷேர் பண்ணிக்கலாம், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ இதே மாதிரி ஃபீச்சர் ஆல்ரெடி விவோ, ஓப்போ, ரியல்மி, ஜியாமின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கம்யூனிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கம்யூனிட்டியில் அவங்க எப்படி இந்த ஃபைல் ஷேரிங் எல்லாமே யூனிவர்சல் ஆக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க ஆல்ரெடி டெவலப்மெண்ட்டில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஆல்ரெடி சில விவோ ஸ்மார்ட் ஃபோன்ஸில் இருக்குது, ரியல்மி ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லேயும் ஆல்ரெடி இருக்குது. ஸோ இப்போ அடுத்ததான் இப்போ கூகுள் இது ரோல் அவுட் பண்ணிச்சுன்னா அஃபிஷியலாக கண்டிப்பாக நினைக்கிறேன் இன்னும் எல்லா ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கும் இது அவைலபிளாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்துச்சுன்னா நான் ட்ரை பண்ணலாம். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ வாங்க தேர்ட் நியூஸ் பார்ப்போம். இந்த தேர்ட் நியூஸ் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நியூஸ் ஆக்சுவலி. நம்மளுக்கு தெரியும், எவ்ரி இயர் சாம்சங் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணுவாங்க. அதாவது ரொம்ப ஃபேமஸான ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன். அது கேலக்ஸி நோட் சீரீஸ்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணுவாங்க. எவ்ரி இயர் அவங்க லான்ச் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக ஒரு இமேஜ் லீக் ஆகிருக்கு. ஸோ அந்த இமேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி நோட் 20 அல்ட்ரான்னு சொல்லிட்டு லீக் பண்ணியிருக்காங்க. ஸோ இது லீக் பண்ணது யார் பார்த்தீங்கன்னா, சாம்சங்கே லீக் பண்ணியிருக்காங்க அந்த பிக்சரை. ஸோ இது எங்கே லீக் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, சாம்சங் ரஷ்யன் வெப்சைட்டில் லீக் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் இந்த இமேஜ் எவ்வளோ ஒரு ட்ரூவான இமேஜ் நம்மளுக்கு ஒன்றும் தெரியல. ஏன்னா ஃபேக் இமேஜாக கூட இருக்கலாம், நம்மளுக்கு தெரியல. ஏன்னா பிகாஸ் இந்த இமேஜ் நான் பார்த்த வரைக்கும் இது பார்க்க ஒரு ரெண்டட்டான ஒரு இமேஜ் மாதிரி தான் இருக்குது. பட் அதே நேரத்தில் அந்த கேமரா செக்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும், இது பார்க்குறதுக்கு சாம்சங் கேலக்ஸி S20 அல்ட்ரா மாதிரியே இருக்குது.
ஸோ மேபி இதுக்கு சான்சஸ் இருக்குது கேலக்ஸி நோட் 20 அல்ட்ராவாக இருக்கிறதுக்கு. ஸோ கண்டிப்பாக நம்மளுக்கு இப்போ இருக்கும் அந்த ஸ்பேக்ஸ் ஒன்றும் தெரியல, ஏன்னா பிகாஸ் இப்போ ஜஸ்ட் ஒரு ரெண்டட் இமேஜ் தான் தெரிஞ்சிருக்கு. பட் நான் இந்த நியூஸ் படிச்சதுக்கப்புறம் நான் வந்து சாம்சங் ரஷ்யன் வெப்சைட்டில் போய் பார்த்தேன், அவங்க ஆல்ரெடி அந்த இமேஜை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ சான்சஸ் நிறையவே இருக்குது இதுதான் கேலக்ஸி நோட் 20 அல்ட்ரான்னு. ஸோ வாங்க 4வது டெக் நியூஸ் பார்க்கலாம். இந்த வாரத்தோட 4வது டெக் நியூஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டிஃபை பற்றி பேச போகிறோம். நான் இதுக்கு மேலே போன எபிசோட்ஸ் நான் ஸ்பாட்டிஃபை பற்றி பேசியிருக்கேன். ஸோ இந்த வாரத்தோட ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீச்சர் ஸ்பாட்டிஃபை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி 2 ஃபீச்சர் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் என்னதுன்னா வந்து லிரிக்ஸ். ஸோ லிரிக்ஸ் வந்து ஆல்ரெடி எல்லா கண்ட்ரிலையும் இருக்குது. பட் மலேசியாவில் இப்போ ரீசெண்டாக இந்த வாரத்தை லான்ச் பண்ணியிருக்காங்க ஸ்பாட்டிஃபை லிரிக்ஸ். ஸோ இந்த ஸ்பாட்டிஃபை லிரிக்ஸ் மூலிமா நீங்கள் வந்து அடுத்தட்டி உங்கள் சாங்ஸு நீங்கள் வந்து தமிழ் பாட்டாக இருக்கட்டும் இல்லை இங்கிலீஷ் பாட்டாக இருக்கட்டும், நீங்கள் எந்த லாங்குவேஜ் பார்த்தோம்னா நீங்கள் லிரிக்ஸை பார்த்து மேபி நீங்கள் சிங் பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிளாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த ஃபீச்சர் ஆல்ரெடி ஆப்பிள் மியூசிக்கில் இருக்குது எல்லா யூசர்ஸ்க்கும். இப்போ வந்து மலேசியாவில் ஸ்பாட்டிஃபை லிரிக்ஸ் இருக்குது இப்போ ஃபீச்சர். ஸோ இப்போது 2வது ஃபீச்சர் என்ன வந்திருக்குன்னா, இப்போ வந்து சில பேர் வந்து ஸ்பாட்டிஃபை ப்ரீமியம் பாய்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. பட் கண்டிப்பாக நீங்கள் ஃபேமிலி பிளானாக இருக்கணும், இல்லைன்னா நீங்கள் பர்சனல் பிளான் தான் எடுக்கணும். பட் நீங்கள் பர்சனல் பிளான் எடுத்து உங்களுக்கு மட்டும் தான் பாய்க்க முடியும். இப்போ வாட் இஃப் உங்களுக்கு வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது இல்லை பாய் ஃப்ரெண்ட் இருக்குது, ஸோ தட் நீங்கள் ஷேர் பண்ணி ஆகணும் உங்கள் அக்கௌண்ட். ஸோ சில பேர் வந்து கொஞ்சம் கூச்சமாக இருக்கும் ஷேர் பண்ணுறது, ஒரே அக்கௌண்ட் ஷேர் பண்ணுறதுக்கு. ஸோ இதுக்கு புதுசாக ஸ்பாட்டிஃபை ஒரு ஃபீச்சர் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா ஸ்பாட்டிஃபை ப்ரீமியம் டூவோன்னு சொல்லிட்டு ஒரு ஃபீச்சர். ஸோ இந்த ஃபீச்சர் வந்து இப்போதைக்கு இந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா USD $12.99 per monthல சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இந்த நீங்கள் ஒரு வாட்டி வாங்கினீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட் கூட ஷேர் பண்ணிக்கலாம். பட் மோஸ்ட்லி இது கப்பல்ஸ்க்காக செஞ்ச ஒரு ஃபீச்சர்லாம் பேசிக்கலி. இஃப் உங்களுக்கு கண்டிப்பாக கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ஃபீச்சர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஒன்றும் ட்ரை பண்ணல, பிகாஸ் நான் ஆல்ரெடி ஆப்பிள் மியூசிக் பாய்க்கிறதுனால எனக்கு ஸ்பாட்டிஃபை நான் யூஸ் பண்ணதில்லை. ஸோ நீங்கள் ஸ்பாட்டிஃபை யூஸர்ஸ் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க இந்த வாரத்தோட கடைசி நியூஸை பார்க்கலாம். ஸோ கைஸ், இந்த வாரத்தோட கடைசி நியூஸ் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் வந்து எவ்ரி டைம் அவங்க புது ஃபீச்சர் லான்ச் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க கொஞ்சம் கண்டிப்பாக அவங்க டிலே பண்ணி தான் லான்ச் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து டாக்குமெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை குரூப் வீடியோ கால்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அவங்க டிலே பண்ணி தான் லான்ச் பண்ணாங்க. ஸோ இப்போ புதுசாக ஒரு ஃபீச்சர் லான்ச் பண்ணுறாங்க. இது வந்து நம்ம எதிர்பார்க்காத ஒரு ஃபீச்சர். ஸோ இது என்னதுன்னா வாட்ஸ்அப் அனிமேட்டட் ஸ்டிக்கர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஃபீச்சர் இருக்குது இப்போ புதுசாக. ஸோ இது வந்து இப்போ நார்மலாக நீங்கள் ஃபேஸ்புக்கில் நீங்கள் வந்து ஸ்டிக்கர் அனுப்பலாம். பட் அது எதுவுமே வந்து அனிமேட்டட் ஸ்டிக்கராக இருக்காது. நீங்கள் ஜீஃப் வேணால் அனிமேட்டடாக அனுப்பலாம், பட் ஸ்டிக்கர்ஸ் நீங்கள் அனுப்ப முடியாது. பட் ஸோ இது வாட்ஸ்அப்பை மொதல் ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க அனிமேட்டட் ஸ்டிக்கர்ஸ்னு சொல்லி. ஸோ நீங்கள் ஸ்டிக்கர் அனுப்புறப்ப அது வந்து ரியாக்ஷன் இருக்கும் அதில். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் இமோஜி மூவின்னு சொல்லிட்டு ஒரு படம் வழியாக இருக்கும். அந்த படம் பார்த்தீங்கன்னா அந்த இமோஜிஸ்லாம் வந்து ரியாக்ட் பண்ணும். ஸோ அதே மாதிரி தான் அந்த ஸ்டிக்கர்ஸும் இருக்கும். நான் ஒன்றும் ட்ரை பண்ணல. பட் இந்த ஃபீச்சர் ஆல்ரெடி நினைக்கிறேன் ஆண்ட்ராய்ட் iOSக்கும் ஆல்ரெடி ரோல் அவுட் பண்ண போகிறாங்க இந்த கமிங் வீக்ஸில். ஸோ இன்னும் தெரியல எப்போ அஃபிஷியலாக ரோல் அவுட் பண்ணுறாங்க. பட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக வெயிட் பண்ணிட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். அண்ட் ஸோ இன்னொரு ஃபீச்சர் ஆட் பண்ணியிருக்காங்க அதில் குரூப் வீடியோ கால்ஸ்க்கு. ஸோ இப்போ நீங்கள் குரூப் வீடியோ கால்ஸ் ரொம்ப பண்ணுறீங்கன்னா இப்போ நீங்கள் என்ன செய்யலாம், நீங்கள் ஒரு டேப் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஒரு ஸ்பெசிஃபிக் வீடியோ கால்ஸ் ஸ்பெசிஃபிக் பர்சனை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணி நீங்கள் பார்க்கலாம் உங்கள் ஃபேஸை. ஸோ இது ஒரு புது ஃபீச்சர். அண்ட் வாட்ஸ்அப் இன்னொரு 3வது ஃபீச்சரும் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது என்னதுன்னா QR கோட்னு சொல்லிட்டு ஒரு ஃபீச்சர் இருக்குது. QR கோட் நிறையவே எல்லா பேரும் பாய்ப்பாங்க. பட் இது என்ன டிஃப்ரெண்ட்னா, அடுத்த வாட்டி ஒரு கான்டாக்ட் நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்கன்னா ரொம்ப சிம்பிள். நீங்கள் நம்பர்லாம் கேட்கணும் அவசியம் இல்லை. ஜஸ்ட் அவங்க QR கோட் மட்டும் நீங்கள் கேளுங்க, அவங்க கொடுப்பாங்க. நீங்கள் ஜஸ்ட் ஸ்கேன் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கான்டாக்ட்ஸில் ஆட் பண்ணிடும். ஸோ இது ரொம்ப சிம்பிளான ஃபீச்சர். ஸோ இது கண்டிப்பாக சூப்பர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ கெஸ் தட்ஸ் இட் கைஸ். இந்த 5 டெக் நியூஸும் உங்களுக்கு சூப்பர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா நீங்கள் பண்ணுறது ஒன்றே தான், ஆஸ் யூஷுவல் வீடியோக்கு தம்ஸ் அப் கொடுங்க. அண்ட் மறக்காம TMQ தமிழ் டெக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. கண்டிப்பாக ஃபியூச்சர் டெக் வீடியோஸ் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதோட நான் கிளம்புறேன். நான் உங்களை அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன். ஸோ bye guys.